நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மைலாட், செல்விக்கு ஹெல்த் இன்னும் முழுமையா கியூர் ஆகல. அவங்களால முழுசா இன்னும் பேசக்கூட முடியாது. அதனால விசாரணையை வேறொரு தேதிக்கு மாற்றி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க வாக்குமூலத்தை வேற எந்த விதத்திலையாவது பதிவு பண்ண ஒத்துழைக்கணும். நான் கேட்க வேண்டிய கேள்விகளை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு பதில் எழுதி அனுப்ப சொல்லுங்க. ஓகே மிலாட். அவங்க கைப்பட எழுதணும். அவங்க சொல்லி வேற யாரும் எழுதக்கூடாது. மைலாட், நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் செல்வி தான் கைப்பட பதில் எழுதி கொடுத்துருக்காங்க. நானும் பக்கத்துல தான் இருந்தேன். விஜயகுமார் சார், சொல்லுங்க சார். இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு தெரியல. நான் செல்விக்கிட்ட நேரடியாக விசாரிக்கணும். அந்த டைமில் தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ அவங்களுக்கு சரியாக இருக்கும்ல? இப்போ சரியாக இருக்கும் சார். அவங்கள உடனே வரவழைங்க. நான் அவங்கள பார்க்கணும். அவங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாட்கள் தள்ள தள்ள நாம் தான் வீக் ஆகிட்டு இருக்கோம். வெளியே இருக்கிறவங்க நம்மளை தான் கேள்வி கேட்பாங்க. ஓகே சார், அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார். அவங்க லாயர்கிட்ட பேசி உடனே வர சொல்கிறேன் சார். ஓகே சார். சார், இன்னொரு விஷயம், நம்ம முல்லை ஆஃபீஸ் போயிட்டு இந்த கேஸ் சம்மந்தமான எல்லா ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு உடனே வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே வாங்க. செல்வியை நான் பர்சனலாக மீட் பண்ணணும். எஸ் சார். அவங்களோட யார் வந்தாலும் கீழே வெயிட் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போங்க. ஓகே சார். அப்புறம் ஆலில் இருக்கிற கேமராவை ஆன் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். டோன்ட் ஃபர்கெட். ஓகே சார். சார், வாங்க. ஜட்ஜேவுக்கு மேடம் கொடுத்த பதில் திருப்தியா இல்லை. நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன், நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. சரி, நீங்கள் இருங்க, நான் போய் ஓகே கூப்பிட்டு சார். வரேன். ஹலோ செல்விமா, என்னப்பா? விசாரணை கமிஷனுக்கு நீ ஏற்கனவே பேப்பரில் எழுதி கொடுத்த டீட்டெயில்ஸ் பத்தலையா? நீ கொடுத்துருந்த டீட்டெயில்ஸுக்கும் அவங்க மற்றவங்கிட்ட விசாரித்த டீட்டெயில்ஸுக்கும் நிறையா முன்னுக்கு பின் முரணாக இருக்கான். அதனால் உங்ககிட்ட நேரடியாக ஒரு சில விஷயங்களை விசாரிக்கணும்னு மிஸ்டர் கார்த்திகேயன் நினைக்கிறாராம். உடனே வரணுமாம்மா? போலாம்பா. தாமரை நிரபராதின்னு நிரூபிக்கணும். போலாம்பா, வாங்க. முல்லை ஆஃபீஸ் தானே? இல்லை சார், அவருடைய பர்சனல் ஆஃபீஸ். சரி, வாங்க. பாண்டியன்,
பணம் இருக்குமா இல்லை பேங்கில் பணம் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குமான்னு கேட்டேன். என்ன பாட்டியா, உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? இல்லை கோச்சிக்காதீங்க, சும்மா. அது முதல்ல ஒரு 10 கொடுத்தீங்களா, இப்போ ஒரு 5 15 வேலையை முடிச்சா மிச்சம் 10 கொடுத்துருவீங்களா? ஏன்னா ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாருன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்னடா செல்லப்பில்ல? நல்லா தானே பேசுற. அது அதே மாதிரி சொன்ன வேலையை நீங்களும் கரெக்டா செய்யணும். எப்போ? என்னது? எப்பா எப்போ சாவான்? கொஞ்சம் பொறுங்க தம்பி, வயசான மனுஷன் வாய்க்கு ருசியா 4 இதை தின்னுட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போறா. இருக்கக்கூடாது, அவன் கொஞ்ச நாள் கூட இருக்கக்கூடாது. அவன் இருந்தா என்ன இருக்க விட மாட்டான். என்ன பண்ணிட்டான்? ஆள் விட்டு அனுப்பி வீடை காலி பண்ணி சொல்றான். ஆபீஸோட அக்கவுண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிருக்காம. அப்ப இந்த செக்க போட்டா பணம் ஆகாதா? புள்ள இல்ல உங்க அப்பா இதெல்லாம் நிறுத்திட்டான்னு சொன்ன இல்ல. இது என் பர்சனல் அக்கவுண்ட், எடுக்கலாம். இன்னும் தர 10 இல்ல 20 தர முடிச்சிடு. உடனே செய்யுங்க. அந்த செய்தி என் காதுக்கு வரணும். அதுக்கப்புறம் லீகலா நான் தான் அவன் பையனு ப்ரூவ் பண்ண 1000 வழி என்கிட்ட இருக்கு. அது நான் பண்ணிக்கிறேன். இந்த சொத்துக்கள் எல்லாம் என் பேருக்கு மாத்துக்கிறேன். தம்பி எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இல்லை இப்போ உங்கள் அப்பாவை போட சொல்கிறது அவரோட நடவடிக்கை சரியில்லைங்கிறதுக்கா, அந்த சொத்தெல்லாம் உங்கள் பேரில் மாறணுங்கிறதுக்கா? இந்த வெட்டி நியாயம் எல்லாம் வேண்டாம் பாடியன். உன் வேலையை நீ செய், என் தேவையை நான் முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் வாடா. என்னப்பா யோசிக்கிற? முதல்ல பணத்தை கைப்பத்து, மற்றதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். வாயா, வா வா வா, மற்றதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம்ல. வணக்கம் சார். நிஜமானது கண்களில் கண்ணீர் சுரிகின்றது. பாசத்தின் நெஞ்சம் பதறியது, தனிமனம் தவிக்கின்றது. உறவுகள் ரணமானது, உலகமே இருளானது, உண்மைகள் புலனானது. நிழல்கள் நிஜமானது, கண்களில் கண்ணீர் சொரிகின்றது. பாசத்தின் நெஞ்சம் பதறியது, தனிமனம் தவிக்கின்றது. உறவுகள் ரணமானது, உலகமே இருளானது, உண்மைகள் புலனானது. நிழல்கள் நிஜமானது. உங்க ஊர் இது? என்ன சார் இது? விசாரணையில முதல்ல பேரு தானே கேட்பீங்க, ஊர் பேர் கேட்குறீங்க? உங்க உங்க பேர் தான் எனக்கு தெரியுமே, செல்வி. உங்க அப்பா அம்மா பேர்? அப்பா பேர் யோகேஸ்வரன், அம்மா பேர் தங்கம். இது நிஜமா? சார் இது பர்சனல் விஷயம். இதுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு. ஒரு விசாரணைன்னு வந்துட்டா எந்த கேள்வி வேணாலும் கேட்போம். நாங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். எங்களுக்கு தேவையான விஷயம் எந்த கேள்வியில் இருக்குன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேளுங்க சார். நான் கேட்டாச்சு, நீங்கள் தான் எதிர்கேள்வி கேட்டீங்க. கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலை. அம்மா இருக்காங்க, ஆனா அவங்க பேர் சொல்ல விரும்பல. நிழல்கள் நிஜமானது, கண்களில் கண்ணீர் சுரிகின்றது. பாசத்தின் நெஞ்சம் பதறியது, தனிமனம் தவிக்கின்றது. உறவுகள் ரணமானது, உலகமே இருளானது, உண்மைகள் புலனானது. நிழல்கள் நிஜமானது, கண்களில் கண்ணீர் சொரிகின்றது. பாசத்தின் நெஞ்சம் பதறியது,
மரணமானது, உலகமே இருளானது, உண்மைகள் புலனானது, நிழல்கள் நிஜமானது. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன விஷயம்? உங்க பொருள் ஒன்று எங்கிட்ட இருக்குமா? பத்திரமா இருக்கு, அதை வாங்கிக்கங்க. ஐயா, உங்க பொருள் ஒன்று எங்கிட்ட இருக்குமா? பத்திரமா இருக்குமா? அதை வாங்கிக்கங்கம்மா. அம்மா, உங்க பொருள் ஒன்று எங்கிட்ட இருக்குமா? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். உங்க அம்மா பேர் சொல்ல விரும்பல. உங்க அப்பா பேர் என்ன? தெரியாது. அப்போ நீங்க சொன்ன யோகேஸ்வரன், தங்கம் வளர்த்தவங்க. எந்த ஊர்? கலம்போ. எப்போ இங்க வந்தீங்க? வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இங்க வந்தீங்க? நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்த பிசினஸ் நஷ்டமாயிடுச்சு. ஊரை விட்டு வர வேண்டிய கட்டாயம். எப்படி லாஸ் ஆச்சு? நம்பிக்கை துரோகம். என் அப்பா கூட இருந்தவர் அவரே ஏமாத்திட்டாரு. என்ன பிசினஸ்? தங்க நகை வியாபாரம். தாமரை எவ்வளோ நாளா பழக்கம்? சின்ன வயசுலேருந்து. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. அப்படி பழகினவங்களுக்கு ஏன் துரோகம் பண்ணீங்க? என்ன பண்ண? அவங்க ஹஸ்பண்ட 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அவங்க சம்மதத்தோடு தான் நடந்ததா? இல்ல. அப்புறம் எப்படி? உடம்பு சரியில்லாம கோமால இருந்தா. குழந்தைங்களுக்காக. இது யாரோட வேலை? எது சார்? அவங்க கோமால் இருக்கிற போது குழந்தைகளுக்காகன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டது. நான் முதல்ல சூழ்நிலைன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு பிளான்னு. யாருடைய பிளான்? ஜிஜே. தாமரை சரியானதும் உண்மையை சொல்லிட்டீங்களா? இல்ல. ஏன்? அவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால சொல்லல. மறைச்சிருக்கீங்க, மறைச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நாள் தான் மறைக்க முடியும்? சீட் பண்ணிருக்கீங்க, சீட் பண்ணிருக்கீங்க. உண்மை தெரிஞ்சதும் கோவப்பட்டு இருக்காங்க. தோழி பண்ண துரோகத்தை தாங்க முடியாம ஜென்ம எதிரி ஆயிட்டாங்க. உங்களை பார்க்கிற போதெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. நம்பினவங்க கிட்ட உண்மையை மறைக்கிறது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? பச்சை துரோகம். மன்னிக்க முடியாது, மன்னிக்க முடியாத துரோகம். சார் அது வந்து நீங்க. அது இல்ல, நான் சொன்னது நடந்ததா இல்லையா? நடந்தது. அப்ப தப்பு யார் மேல? சொல்லுங்க, தப்பு யார் மேல? சார் நான் யாரையும் ஏமாத்தல. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க. தாமரை குழந்தைங்க மேல இருந்த பாசம் என் கண்ணு மறைச்சிடுச்சு. அவ மேல இருந்த அன்புனால ஏன் ஆசை பாசம் எல்லாம் நானே அழிச்சிட்டு அவ புருஷனுக்கு கழுத்தை நீட்டின. தியாகம் பண்ணிருக்கீங்க, அவங்க அதை புரிஞ்சுக்கல. அந்த மருந்து கம்பெனி யார் பேர்ல இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, எதுவுமே தெரியாது. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். ஊசி போட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதனால போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணேன்.
அப்ப கூட இதுல ஜிஜேயோ தாமரையோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா தாமரையை காப்பாத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருப்பீங்களா? காரணமான ஜிஜேய தாமரைக்கு புரிய வச்சு 2 பேரும் சேர்ந்து போராடி இருப்போம். ஜிஜே நல்லவரா? தன்னை தவிர யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவரு. ஜிஜேக்கும் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன மாயாவுக்கும் என்ன சம்பந்தம்? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நடக்காது. ஏன்? என் தாமரையோட கடைசி ஆசையே அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறது தான். தாமரை மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க, ஏன் தாமரைக்கு இதை புரிய வைக்க முயற்சி பண்ணல? எத்தனையோ தடவை முயற்சி பண்ணேன் சார், பலன் இல்லை. ஆனா புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவ உயிரோட இல்லை. உங்க கழுத்துல இந்த காயம் எப்படி வந்துச்சு? தாமரைக்கு காரியம் பண்ண போன இடத்துல ஒரு விபத்து. விபத்துனா? கடல்ல முழுகும் போது யாரோ மூஞ்சு கூட தெரியல கத்தியால வெட்டிட்டாங்க. எங்க நடந்த சம்பவம் அது? ராமேஸ்வரம். எப்போ? ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். நீ எங்க போயிருந்த? தனுஷ்கோடி. என் ஃப்ரெண்டை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். 2-3 நாளாக ஃபோன் பண்ணி அவள் பிரச்சனையை சொல்லி அழுவுறா. அதான் அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன். அவள் லைஃப்பில் சின்ன வயசில் ஒரு அஃபேர் இருந்திருக்கேன். நிஜமாக நினச்சி பழகியிருக்கா. அவன் ஒரு அயோக்கியன், ஏமாத்திட்டான். அவளுக்கும் ஒரு குழந்தை பெற்றுக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த அயோக்கியனை பார்த்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் முடியல. இந்த சூழ்நிலையில் குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ திடீர்னு அந்த குழந்தை செத்து போலன்னு தெரிஞ்சிருக்கு. பேர் சொல்ல விரும்பலன்னு சொன்னீங்களே, உங்க அம்மா, அவங்கள நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். எங்க? ராமேஸ்வரத்துலையா? இல்லை, பின்ன சென்னை அறுபடை முருகன் கோயிலில் பார்த்தேன். ஆனால் அவங்க என்னை ராமேஸ்வரத்தில் பார்த்ததா நான் கேள்விப்பட்டேன். பேசுனீங்களா? இல்லை. ஏன் பேசல? அவங்க என்னை பார்த்த உடனே பயந்து ஓடிட்டாங்க. அதனால நான் அவங்க கிட்ட பேசல. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எங்க? மும்பையில். என்ன வேலை பார்க்குறாங்க? சார், இந்த கேஸுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு அவங்கள பத்தி எந்த கேள்வியும் கேட்காதீங்க. என்னால பதில் சொல்ல முடியல. அவங்கள பார்த்ததே நான் மறக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ், என்ன வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு நான் எதுக்கு சார்? ப்ளீஸ் அவங்கள பத்தி எதுவும் கேட்காதீங்க. ஜிஜே கடைசியா எப்போ சந்திச்சிங்க? மாயாவோட வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் குழந்தைய கேட்டு வந்தாரு. சார், மாயாவும் ஜிஜேவும் மட்டும் இல்லை, யாரோ ஒரு கும்பல், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எல்லாருமா நான் இந்த கமிஷனுக்கு வரக்கூடாதுன்னு ஏதோ ஒரு வகையில் என்னை மிரட்டிட்டு இருக்காங்க. ஜிஜே பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருக்கு. அவர் ஒரு நம்பிக்கை துரோகி. தாமரை ஏமாத்தினாரு, என்ன ஏமாத்தினாரு, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. இறந்து போன தாமரை மேல பழிய போட்டு எல்லாரும் தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. சார், இந்த விசாரணையில நீங்க உண்மையை கண்டுபிடிச்சு ஜிஜேக்கு தண்டனையை வாங்கி கொடுங்க. நீங்க போலாம். நான் வரேன் சார். நிழல்கள் நிஜமானது, பாசத்தின் நெஞ்சம் பதறியது, தனி மனம் தவிக்கின்றது, உறவுகள் ரணமானது, உலகமே இருளானது, உண்மைகள் புலனானது, நிழல்கள்
அரசி, உன்னை எவ்வளவு நம்பினேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டே. எவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க. என்ன ஜிஜே, வாட்ஸ் தி மேட்டர்? நல்ல தம்பி செல்வியை குறி வச்சிட்டா. செல்வி இனிமே தப்பிக்க முடியாது. என்ன, உங்க வைஃப்க்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறீங்களா? ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. சேச்சே, அதெல்லாம் இல்லை. இந்த நல்ல தம்பி நல்ல பாம்பு மாதிரி. அவன் கரை வச்சிட்டா விட மாட்டான். அவன் பார்வை நம்ம பக்கம் திரும்பி நம்மளை பழி வாங்கிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பிரச்சனைன்னு வரும்போது அவனை தீத்து கட்டிட வேண்டியதானே? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. செல்விக்கு எது நடந்தாலும் நான் பக்கத்தில் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த முரட்டு பாண்டி அவன் பக்கத்திலே நிற்கிறான். இப்போ நல்ல தம்பி செல்விக்கு எதிராக கிளம்பியிருக்கான். இவங்க 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு காலி ஆயிடுவாங்க. அதனால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன, நடக்கிறத சைலண்டா வேடிக்கை பார்க்க வேண்டியது தானே? அது மட்டும் போதாது மாயா, அதுக்கு மேலே வேணும். என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தால நல்ல தம்பி, நான் அவனை யூஸ் பண்ணிக்கணும். இந்த 100 crore ப்ராஜெக்டை வச்சுட்டு நான் அவனை யூஸ் பண்ணுறேன். எப்படி யூஸ் பண்ண போறீங்க? நல்ல தம்பி பாணிலேயே செய்கிறேன், சொல்ல மாட்டேன். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒரே பதில், ஆண்டவர் லிங்கம். அவ தன்னோட பவரை காட்டிட்டான். இந்த சொத்தெல்லாம் என்னோடதுரா. நான் நினைச்சா உன்னை வீட்டு விட்டு வெளியே எடுத்துருவேன்னு சொன்னா இல்ல, அவ தன்னோட பவரை ஆபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சிட்டான். ஆபீஸ்ல இருந்து என் பவர்ஸை பிடிக்கிட்டான். ஐயோ, அப்ப வீட்டை விட்டும் துரத்திடுவாரு. அவர் துரத்துறதுக்கு முன்னாடி நம்மளே காலி பண்ணி போயிடலாங்க. காலி பண்ணலாம். வீட்டை இல்ல, அந்த ஆண்டவர் லிங்கமே. சொத்தெல்லாம் வேற யாருக்காவது எழுதுறதுக்கு முன்னால அவர் கல்லறையில ஆண்டவர் லிங்கம் பிறந்த நாள் இறந்த நாள்னு நான் எழுதணும். எழுதுறேன். பாண்டி, ஏப்பா பணம் வந்துருச்சு, என்ன பண்ணாலும்? என்ன பண்ணுங்கிற? இந்த ஆண்டவனுக்கு போய் பார்த்து உன்னை கொல்ல சொல்லி உன் பையன் பணம் கொடுத்துருக்குறான். கொல்லாம இருக்கிறது நீ எவ்வளவு பணம் கொடுப்பேன்னு கேட்போம். பிள்ளையாடா நீ? நம்பினவங்களுக்கு துரோகம் பண்றது ஒரு பழப்பா? நம்ம தொழில ஒரு சொல்லு ஒரு வாக்குன்னு இருக்கணும்டா. சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல, செத்து போயிடணும். என்ன அப்படி பார்க்குற?
தப்பு தான். ஒரு தடவை நானும் வாக்கு மாறினேன். அதுவும் அந்த ஆண்டவர்லிங்க என் மேலே உயிரை வைக்கிற மாதிரி பாசம் காட்டினானே, அதை நம்பி ஏமாந்து போனேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இன்னைக்கு வரல என் மனசு கிடந்து அடிச்சிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? அப்ப ஆண்டவனுக்கு இது சங்கு தானே? வேற கை நீட்டி காசு வாங்கினோம்ல, காரியத்தை முடிச்சிட வேண்டியது தான். நம்ம பழைய பாக்கி ஏதாவது இருந்தா வசூல் பண்ணிட்டு போட்டு தள்ளுவான். இல்லைன்னா ஆண்டவன் கடங்காரனால ஜாவான். அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அவன் பையன்கிட்ட வாங்கிக்கலாம். சொல்லு தம்பி. அதான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. எப்போ முடிக்க போற? அவசரப்படாதீங்க. சாதாரண ஒருத்தனை தூக்குறதா இருந்தால் கூட ஆதாரம் இல்லாமல் செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் பாம்பி எல்லா வேலையும் பக்குவமாக செய்வோம். ஆண்டவர்லிங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை, அசால்ட்டாக தூக்கி எறியறதுக்கு. உங்கள் அப்பனை எங்கே தொட்டாலும் ஏமா மாதிரி வேற எங்கே இருந்தாலும் பிரச்சனை எனக்கு கிளம்பும். என்னையை நான் காப்பாற்றிக்கணும்ல. பொறுமையா இருங்க, காரியத்தை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன். நீ லேட் பண்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆபத்து. தம்பி பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. பாண்டிய உங்க பக்கத்துலயே இருப்பான். நீ என் பக்கத்துல இல்லாம போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ எப்ப முடிக்க போற? எப்ப பண்ற, எந்த கிழமையில செய்யற, எந்த நேரத்துல செய்வேன், இதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. பாண்டியனை நம்பி வேலையை கொடுத்தா பேசாம இருக்கணும். இல்லைன்னா பைசா திரும்ப வாங்கிட்டு வேற வேண்டியது போங்க. என்ன பேச்சையே காணோம். இதே மாதிரி அமைதியா இருங்க தம்பி. உங்க அப்பனை போட்டு தள்ளிட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். இப்ப போனை வைங்க. என்னப்பாச்சு? அப்பனை போட சொல்லி புள்ள தவிக்கிறான். கை நீட்டி காசு வாங்கிட்டோமே. செல்லப்புள்ள. என்னப்பா? அந்த ஆண்டவன் நாளையிலேருந்து எங்க போறான் என்ன பண்றான் எல்லாருக்கும் செக் வைடா. நாளை குறிச்சிருவோம். ஏப்பா நீயா போட போற அவனை? இல்ல, பாம்பே எழுந்து கூலிப்படையை வர சொல்ல போறேன். முட்டாள். கை நீட்டி காசு வாங்கினது நம்ம தானே, நம்ம தான் செய்யணும். ஏப்பா இங்கே பாரு பாண்டி, நீ வெளியில் இருக்கணும். செல்விக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ தான் துணையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீல்ல, அதனால அந்த ஆண்டவனுக்கு நான் முடிக்கிறேன். என்னடா சொல்ற? எனக்கெல்லாம் பொண்டாட்டியா பிள்ளையா? உனக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போகிறேன். என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லுப்பா. என்ன வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு நான் எதுக்கு சார்? ப்ளீஸ் அவங்கள பத்தி எதுவும் கேட்காதீங்க.
எங்கெல்லாம் தேடுறது? பாவி பொண்ணு எங்க போயிருப்பாளோ தெரியலையே. சொல்லிட்டாவது போக கூடாது. எனக்கு என்ன பண்றது தெரியல. படபடபட இருந்து. ஐயோ என்னம்மா? செல்வி புள்ள மகிமாவை காணும். புள்ள மகிமாவை காணுமா? ஆமா, அவ புள்ள. எங்கேயாவது இருப்பாம்மா. இல்ல புள்ள, வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணோம். கொஞ்ச நாள் ஒழுங்கா இருந்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா புள்ள. மலர் வீட்டுல இருக்கும்போது அடிக்கடி இப்படிதான் தூக்கத்துல எழுந்திருச்சு நடந்து போயிடுவா. கோயில போய் நிப்பா, ஆனா மறுபடியும் வந்துருவா. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரல. எனக்கு படபட பயமா இருக்கு. அவரை போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க சொல்லிருக்கேன் புள்ள. மலர் வீட்டுல அங்க இங்கன்னு பிரபா எல்லா கோயிலும் தேடி பார்க்க சொல்லிருக்கேன். கோயில தான் போய் நிப்பா புள்ள. அப்ப கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவாங்கம்மா. பார்ப்புல பாவி பொண்ணு பாவம், அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஐயோ ஏமா அப்படி நினைக்கிறீங்க? பிரபா வந்துட்டா. பிரபா மகிமா பாத்தியா? கிடைச்சிட்டாளா? கோவில் முழுக்க தேடி பார்த்துட்டு எங்கேயுமே அவளை காணோம். இல்லையா? அப்ப எங்க போயிருப்பா? தெரியலையே. இல்ல புள்ள, எனக்கு என்னமோ தோணுது ஏதாவது கோயில் குளத்துல விழுந்து தொலைச்சிருப்பா. ஐயோ அம்மா ஏன் இப்படி பேசுறீங்க? என்னங்க பாத்தீங்களா? கிடைச்சாளா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணோம்மா. அப்ப நான் சொன்னதா உண்மை. அம்மா நீ சும்மா இருமா. ஐயோ ஏதாவது பண்ணு புள்ள. அக்கா நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம். வேண்டாம் வேண்டாம். போலீஸுக்கு சொல்லி பிரச்சனை எல்லாம் வெளியே தெரிய வேண்டாம். வெளியே தெரிஞ்சா அசிங்கமா போயிடும். நான் நாகேந்திர சார் கிட்ட சொல்லி பர்சனலா பார்க்க சொல்றேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லையா? அங்க பாத்தீங்களா? சரி, நீங்க மயிலாப்பூர்ல ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க போய் பாருங்க. ஓகே, முதல்ல போய் பாருங்க. இது நாளைக்கு கோர்ட்டுக்கு அனுப்பணும் சார். அந்த வக்கீல்கிட்ட எல்லா ஃபார்மாலிட்டிஸும் சொல்லி அவர் வந்துட்டு இம்மிடியட்டாக எல்லா டீட்டெயிலும். ஓகே சார், நீங்கள் போங்க. சொல்லுங்க செல்வி, என்ன அவசரமாக வரீங்க? வீட்டில் மகிமாவை காணும் சார். என்னது? எப்பத்துல இருந்து? காலையில தான். எங்கேயும் வெளியே போயிருக்கா, இன்னும் வீட்டுக்கே வரல. வழக்கமாக போகிற இடத்துக்கெல்லாம் தேடி இல்லை, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. இல்லை, கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. லவ் அது இதுன்னு இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயம் இருக்காது. இல்லை செல்வி, உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அதனால தான் கேட்குறேன். இல்லை சார், அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் வர அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவள் ரொம்ப இன்னசென்ட். பயப்படாதீங்க செல்வி, உடனே தேடுறதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த விஷயம் பேப்பரில் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் சார். நீங்கள் தான் சார். அதெல்லாம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தைரியமாக இருங்க. ஓகே? வெளியில் யாருக்கும் தெரியாதுல்ல செல்வி. இனிமேல் இது உங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை, என் வீட்டு பிரச்சனை. என் பொண்ணு காணாம போனால் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் தைரியமாக இருங்க. அம்மாவுக்கு தைரியம் சொல்லுங்கள். ஏதாவது இருந்தால் நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் பண்ணுறேன். நான் வெயிட் பண்ணுறேன் சார் ஃபோனுக்கு. கண்டிப்பாக பண்ணுறேன். தைரியமாக போங்க. வேலு சார், இது விஷயமா நீங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி எல்லா ஸ்டேஷனையும் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள். ஓகே. ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் நாகேந்திரன் பேசுகிறேன். உடனே நம்ம மொபைல் ஸ்குவாட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி மிஸ் ஆன டீனேஜ் பொண்ணை பற்றி ஏதாவது நியூஸ் இருக்கா, அப்படி ஏதாவது கிடச்சுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ண சொல்லுங்கள். யா ப்ளீஸ். அப்படியா? அவளுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க வேண்டாமா? என்ன? சரி, என் வீட்டுக்காரர் வராரு, அப்புறமா பேசுறேன். ஃபோன்ல யாரு? எங்க அம்மா. என்னவா? வழக்கம் போல மகி காணாம போயிட்டாலாம். எப்பவும் சீக்கிரம் வந்துருவா, இந்த தடவை ரொம்ப நேரம் ஆகியும் காணும். அதான் தேடிட்டு இருக்காங்க. சரி, அதை விடுங்க. அவ எங்கேயாவது கோயில் கொலோன்னு சுத்திட்டு வந்துருவா. அப்புறம் நம்ம 3வது தெருவில் ஒரு டூலெட் போர்டு பார்த்தேன். ரெண்ட் அட்வான்ஸ் எல்லாம் எவ்வளோன்னு விசாரிக்கட்டுமா? என்ன மலர், விளையாடுறியா? வாடகை வீட்டில் நானா? வேற வழி இல்லைங்க. உங்க அப்பா வந்து நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி நம்மளா போயிடுறது தான் நல்லது. அவர் வர மாட்டார். அவ்வளோ சீக்கிரம் அவரால் என்கிட்ட வர முடியாது. பாண்டியன் கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் கண்டிப்பா முடிச்சிருவான். இனிமே வந்து என் அப்பனால உனக்கும் தொந்தரவு இல்லை, எனக்கும் தொந்தரவு இல்லை. நம்ம தைரியமா இருக்கலாம். எனக்கு என்னமோ அது அவ்வளோ ஈஸியா முடியுன்ற மாதிரி தோணல. நம்ம கிட்ட பணம் வாங்கின அதே பாண்டியன் கிட்ட நம்ம கொடுத்ததை விட அதிகமா பணம் கொடுத்து உங்க அப்பா நம்ம பக்கமே திருப்பி விட்டுட்டா? அவனுக்கு வேண்டியது பணம். அது இங்கிருந்து வந்தா என்ன, அங்கிருந்து வந்தா என்ன? பாண்டியன் உங்க அப்பா கிட்டேயும் பணம் வாங்கிட்டு நம்ம கிட்டேயும் பணம் வாங்கிட்டு ஒருவேளை சேம் சைட் கோல் கூட போடலாம்.
நம்ம எல்லா ஆங்கிளையும் யோசிச்சு பார்க்கணும் அமர். யாரையும் நம்பிடக்கூடாது. ஏன்னா இத்தனை வருஷமா உயிருக்குயிரா அவ்வளோ பாசமா இருந்த அப்பாவே நீ என் உயிரை எடுக்கிறியா நான் உன் உயிரை எடுக்கட்டுமான்ற அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. பாண்டியன் யாரு? ஆஃப்டர் ஆல் காசு கொடுத்தா வேலை செய்யறவன். அவன் எந்த அளவுக்கு உண்மையா இருப்பான்னு நமக்கு தெரியாது. ஜிஜேவுக்காக உங்க அப்பாவை கடத்தினான். உங்க அப்பா பேரம் பேசின உடனே ஜிஜேவை தூக்கி போட்டுட்டு உங்க அப்பா பின்னாடி வந்துட்டான். பல்ட்டி அடிக்கிறது ஒன்றும் அவனுக்கு புதுசு இல்லை. அதனால நம்ம தான் ஜாகிரதையா இருக்கணும். இப்போ என்னதான் பண்ண சொல்ற மலர்? புதுசா எதுவும் பண்ணி குழப்பம் பண்ண வேண்டாம். நடக்கிறத ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம எந்த நேரமும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டி வரும். அதுக்கு தயாரா இருங்க. மலர், விஜயகுமார் சார், இந்த கேஸில் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவே இருக்குது. ஒரே குழப்பமாக இருக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் திருப்தியாக இல்லை. அதனால் கூடுதல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எனக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னு ஒரு லெட்டர் ரெடி பண்ணுங்கள். ஓகே சார். லெட்டர் ரெடி சார். ஆபீசர்ஸ், அந்த 143 பேர் இறந்த கேஸ்ல விசாரணை கமிஷன் ஜட்ஜ் மிஸ்டர் கார்த்திகேயன் நாம இன்னும் டீப்பா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காரு. இதுக்கு மேல நம்ம எப்படி சார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்? இல்லை சார், இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இதை அவர் நம்மளுக்கு ஒரு ஆர்டராக சொல்லலை, இதோட அவசியத்துக்கான காரணத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. 143 பேர் மரணன்றது சாதாரண விஷயம் இல்லை. உடனே என்கொயரி கமிஷன் ஆரம்பித்ததால் பப்ளிக்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. சைலண்ட்டாக இருக்கிற பப்ளிக் நீர் பூத்த நெருப்பு மாதிரி சார். யாராவது ஊதி விட்டா உடனே பற்றிக்கும். அப்போ எல்லா பழியும் நம்ம மேலே தான் சார் வந்து விழும். மனசாட்சிப்படி நடக்கிற ஒவ்வொரு போலீஸ்காரனும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. பாராட்டும் போது சந்தோஷப்படணும், பழி போடும் போது அதை தாங்கிக்கணும். ஏன்னா நாம பண்றது வேலை இல்லை, சேவை. அதனால நாம உடனடியா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு யாரை லீடரா போடுறதுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. 143 பேர் இறந்து போனதுக்கு யார் காரணங்கிறத நாம கண்டுபிடிச்சு அவங்கள மக்களுக்கு அடையாளம் காட்டணும். சார், இந்த கேஸை ஸ்மூத்தாகவும் ஹேண்டில் பண்ணோம், ஸ்ட்ராங்காகவும் டீல் பண்ணோம் சார். அதுக்கு அவங்க தான் சார் சரி. அஸ்ஸாம் ஆந்திராவில் இருந்தப்போ தீவிரவாதிகளை ரொம்ப திறமையாக கட்டுப்படுத்துனாங்க. பஞ்சாப்ல அமைதி திரும்பினதுக்கு அவங்களும் ஒரு காரணம். ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப துணிச்சலானவங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? மும்பையில் இருக்காங்க. அவர் பேர் என்ன? அவர் இல்லை சார், அவங்க ஒரு லேடி ஆஃபீஸர். லேடியா? ஆமாம் சார். அவங்க பேர் என்ன? செந்தமிழரசி IPS. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.